கற்பும் ஒழுக்கமும் பாதுகாக்கப்பட நீங்கள் ஜெபிக்கணும். இப்ப அவர்களை கெடுத்து குட்டிச்சவராக்குவதற்கு, மனசெல்லாம் கெடுப்பதற்கு எத்தனையோ கருவிகள், காரியங்கள் வந்து விட்டன. அதுல ஒண்ணு இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா, இன்டர்நெட்ல உள்ள உட்கார்ந்துட்டு என்னென்னமோ காரியங்களை பார்க்கலாம். பெற்றோருக்கு பலருக்கு இன்டர்நெட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு இடத்துல, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த வாலிப பையன் ஸ்கூல்ல படிச்சுட்டு, ஹை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறான். அவன் அவங்க அம்மாட்ட அப்பாட்ட கேட்கிறான். பெற்றோர் வேலைக்கு போறவங்க தான், ஒரு நல்ல குடும்பம் தான், ஆனா அவங்களுக்கு இந்த டெக்னாலஜி எல்லாம் தெரியாது. அவன் என்ன செய்யறான்னா, எல்லா வீட்லயும் இன்டர்நெட் இருக்குதுமா, நம்ம வீட்டுல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் வாங்கி கொடு, நான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணணும், அதை செய்யணும் சொல்லி கேட்ட உடனே இவர்கள் எப்படியோ ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்து அவனுக்கு ஒரு தனி அறை கொடுத்துட்டாங்க. ராத்திரி ரொம்ப நேரம் ஆகும், நான் அதுலதான் வேலை செய்யணும். பிள்ளை என்ன செய்வான்னு சொன்னாக்கும், எல்லாரும் ராத்திரி படுத்த உடனே 9 மணிக்கு சாட்டிங் ஆரம்பிச்சானா, சீட்டிங்னு போயிடுவான். போயிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் அப்படியே பார்த்துட்டு விடிகாலையில 3 மணி வரைக்கும் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்துருப்பான். உட்கார்ந்து அப்படி பார்த்து கொண்டு பல இடங்களில் பல்வேறு விதமான அசுத்த தொடர்புகள், அசுத்தமான படங்கள், இவைகளை பார்ப்பதில் பல மணி நேரங்களை அவன் பொழுதுபோக்கி கொண்டிருப்பான். இதுல கொடுமை என்ன தெரியுமா? மகன் காலையில விடிகால 3 மணி வரைக்கும் கண்முழிச்சு படிக்கிறானேன்னு இந்த அம்மா பிளாஸ்க்ல அவனுக்கு காப்பி போட்டு ரூம்குள்ள வச்சிருவாங்க. அதான் தூங்கக்கூடாது, நல்லா படிதான் மகனே அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பல இடங்கள்ல அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஒரு பயங்கரமான கருவி செல்போன். இப்பெல்லாம் ஒரு காலத்துல போன் என்பது அருகி இருந்த ஒரு காலம் உண்டு. நாங்களெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற, ஹை ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல எல்லாம் எங்க ஊர்ல மொத்தமே ஒரு 100 போன் இருந்தா பெரிய காரியம். அந்த காலத்துல யாருக்காவது போன் வந்துச்சுன்னா அதுக்கு பிபி கால்னு பேரு. அவங்க இருந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஆள் வருவாங்க. யார் சார் அது என்று சொல்லி பேரை சொல்லி கேட்பாங்க. என்னங்க அப்படின்னு, உங்களுக்கு போன் வந்திருக்கு வாங்க அப்படிம்பாங்க. போன் வந்திருக்கு வாங்கன்னு சொன்னா நம்ம அந்த தபால் ஆபீஸுக்கு போகணும். தபால் ஆபீஸ்ல ஒரு சின்ன இடத்துல கதவு போட்டு கண்ணாடி போட்டு வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா கருப்பா 2 மண்டை, அதோட ஒரு போன் இருக்கும், பெரிய போன் இருக்கும். அது இருங்க வரும் அப்படின்னு சொல்லுவாரு இந்த போஸ்ட்மேன். சொன்ன உடனே நம்ம அப்படி உட்கார்ந்துட்டே இருக்கணும். திடீர்னு மணி வரும், எடுங்க அப்படிம்பார். உடனே நம்ம எடுத்து இங்க பேசுனா போன் இல்லாமலே அங்க இருக்கிற அந்த ஆளு கேட்கணும். அவ்வளவு சத்தம் போட்டா தான் அவருக்கு கேட்கும் மெல்ல. அதான் அந்த காலத்துல போன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கல்லூரியிலே 3வது வருஷம் படிக்கும் போதுதான் முதல்ல நான் போனே பார்த்து பேசினேன். போன்ல காதுல வச்சு நான் பேசினதே முதல்ல அப்பதான். அப்ப உள்ள காலங்கள் டெலிபோன் ரொம்ப குறைஞ்ச காலங்கள். அதற்கு பிறகு அந்த லேண்ட்லைன் போன்கள் எல்லாருக்குள்ளும் கொடுக்கப்பட்ட பொழுது கூட ஒரு வீட்டுல போன் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சாங்க. ஒரு போன் வாங்கணும்னு சொன்னா மாசத்திற்கு எப்படியும் ஒரு 150-200 ரூபாய் வரைக்கும் நம்ம கட்ட வேண்டியிருக்கும், செலவாகுமே, பட்ஜெட்ல அதெல்லாம் துண்டு விழுகுமே என்றெல்லாம் யோசித்த குடும்பங்கள்ல இன்னைக்கு 7 பேர் இருக்கிற குடும்பத்துல 9 போன் வச்சிருக்கிறாங்க. உண்மையா பொய்யா? வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு கார்டுக்கும் ஒவ்வொரு போன் வச்சிருக்காங்க. அந்த போன் இந்த போன் சொல்லி ஒரு 10 போன் அப்படி சொல்லிட்டு யுத்தத்துக்கு போற மாதிரி போறாங்க. சண்டைக்கு போற என்ன செய்வோம், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு கத்தி, இங்க ஒரு துப்பாக்கி போட்டு போற மாதிரி ஒரு பெல்ட்ல நிறைய வச்சு தச்சு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. ஒரு கூட்டத்துல திடீர்னு யார் போனாவது அடிச்சா எல்லாரும் பாக்கெட் தடவுறாங்க. எல்லாரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லார் கையிலயும் போன் வந்துருச்சுன்னு அர்த்தம். கிணீங்கன்னு ஒரு சத்தம் கேட்க வேண்டியதான். அப்படின்னு யார் போனு அப்படின்னு பாப்பாங்க. தேவனோட பேச வந்துவிட்டு இங்க நம்ம எங்க வந்திருக்கோம்? தேவனோட பேச வந்திருக்கிறோம். இதுக்கு செல்போன் தேவையில்லை. ஆனா செல்போன் அப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போதே பல இடங்களை மணி அடிக்கும், நீங்க அடிக்கும். என்ன எப்போ வர்ற அப்படின்னு அவரு கேட்பாரு. இப்பதான் பிரசங்கமே ஆரம்பிச்சிருக்கிறான் இந்த ஆளு, எப்ப முடிப்பான்னு தெரியல, இருங்க வந்துடுறேன், சாப்பிட வேணாமா, நானும் தான் சாப்பிடாம இருக்கேன், வையா போன. இப்படி பேசிட்டே இருப்பாங்க. என்னதான் பேசுவார்கள் தெரியல. அம்பானி கூட இவ்வளவு பேசுவாரான்னு தெரியாது. இவனுக்கு போன் வராவிட்டால் அது ஏதோ ஒரு பெரிய ஒரு தொழில் நஷ்டம் மாதிரி நினைத்துக் கொண்டு ஸ்கூலுக்கு போற பிள்ளை, அம்மா நான் செல்போன் இல்லாமல் எவ்வளவு நாள் தாமா போறது, எல்லாரும் என்னை கேலி பண்றாமான்னு எல்கேஜி படிக்கிற பையன் சொல்றான். அந்த போனை உபயோகப்படுத்துகிற கலை பிள்ளைகளுக்கு தெரியற அளவுக்கு பெற்றோருக்கு தெரியவே தெரியாது. அதை பாருங்க, அதுல ஒரு விசேஷ ஞானம். சின்ன குழந்தைகள், நான் ஒவ்வொரு இடத்துலயும் நான் கேட்கறது உண்டு, அது பெரியவர்களை பார்த்து கேட்கறது. செல்போனை இயக்குறது யார்கிட்ட எங்க படிச்சீங்கன்னு கேட்டா சொல்லி, என் பேரை இருக்கிறான்ல அவன் தான் சொல்லி கொடுத்தான், தாத்தா போன் வந்தா பச்சை பட்டு நமக்கு, முடிஞ்ச உடனே சிவப்பு பட்டு நமக்குன்னு எத்தனை தடவை சொல்லி தந்தாலும் எங்க தாத்தா மரமண்ட ஒண்ணு தலையில ஏறவே மாட்டேங்குது அப்படின்னு. எஸ்எம்எஸ் எப்படிடா அனுப்புறது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ இந்த வயசுல எஸ்எம்எஸ் அனுப்பி என்ன செய்ய போற, விடு, அதெல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்க. பல பேருக்கு தெரியாது. உண்மைதாங்க, பல பேருக்கு வந்த பச்சை பட்டு சிவப்பு பட்டு மாத்திரம் தான் தெரியும். ஆனால் இவனுக்கு எல்லாம் தெரியும். அதுல இதை வச்சு என்னென்ன பண்ணலாம்,
சாட்டிங் சீட்டிங் எல்லாம் பண்ணலாம். அதுல அவனுக்கு தெரியும். எஸ்எம்எஸ் அனுப்புறது எல்லாம் தெரியும் அவனுக்கு. அந்த அளவுக்கு வேகமாக இன்னைக்கு எஸ்எம்எஸ் அந்த போனுடைய வளர்ச்சி பயங்கரமாய் போய் கொண்டிருக்கிறது. அப்படி போகும்பொழுது அது வாலிப சமுதாயத்தை கெடுப்பதுல 2 தீவிரமான கொம்பு அப்படின்னு சொன்னா, ஒன்னு இன்டர்நெட்டும் ஒன்று செல்போனும். செல்போன் எந்த அளவுக்கு அவர்களுக்கு அவசியம் என்று நீங்களே யோசிச்சு பாருங்க. சரி, போன்னா என்ன? போனை எதற்கு அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஒருவரோடு ஒருவர் கம்யூனிகேஷன் தொடர்பு கொள்வதற்கு கண்டுபிடிச்சார். நியாயம் சரிதானே? பேசணும். அது என்ன போன்ல வீடியோ பாக்குறது, டிவி பாக்குறது, போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் எதற்கு? எல்லா வசதியும் இருக்குது. உள்ள சினிமா பார்க்கலாம். இப்ப 3G வந்துருச்சு. 3G அரசியல்வாதிகளுக்கு கூட பட்டம் கொடுக்க ஆரம்பிச்சான். எங்கள் தமிழகத்தின் 3Gயே வருக. 3Gனா உள்ள சினிமா பார்க்கலாம், படம் பார்க்கலாம். போனை எதற்கு பயன்படுத்தணும்? எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தலாம். அந்த அளவு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ போன் இல்லாவிட்டால் வாழவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து விட்டது. அது நம்முடைய வாலிபர்களுக்கு அந்த போனுடைய உபயோகம் எந்த அளவுக்கு தேவை என்பதை நீங்கள் கட்டுப்படுத்தணும். அதை பார்க்கணும். ஒரு ஸ்கூலுக்கு போற ஒரு பையனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் போன் அவசியம்தானா என்று நீங்கள் யோசிக்கணும். பல பள்ளிகளில் தடை செய்திருந்தாலும் பிள்ளைகள் இதை கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வீட்டுல போன் வச்சிருந்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா, போன் அடிக்கடி செக் பண்ணி பார்க்கணும். பிள்ளைகளுடைய போனை செக் பண்ணணும். போன்ல எங்கெங்க யார் யாருக்கு எஸ்எம்எஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். ராத்திரி நேரத்துல நல்லா குளிர்துமான்னு சொல்லி போர்வையை தூக்கி தலை வரைக்கும் மூடிட்டு உள்ள பாத்தீங்கன்னா போன் உள்ள நடக்குது. நீங்க சிரிக்கிறத பார்த்தாலே நிறைய வீடு நடக்குன்னு தெரியும். இவ்வளவு நேரம் கையை கட்டிட்டு இருந்தீங்க, நான் இதை சொன்ன உடனே சிரிக்கிறீங்க. ஆடாடாடாடா, எப்படித்தான் இந்த ஆளுக்கு தெரியுமா தீர்க்க தரிசிடா அப்படின்னு. இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேணுமா? அதான் பார்த்தாலே தெரியுது. உள்ள போர்வைக்குள்ள லைட் எரியுமா? லைட் எரியும். உள்ள நல்லா எடுத்து பாருங்களேன் உள்ள. அப்பதான் இருமா என்னமா ஒரு அவசரம், தூங்கும். ராத்திரி முழுகும் பிள்ளைகள் வந்த உடனே அந்த ஒரு விரலில் எவ்வளவுதான் இவ்வளவு வேகமாக செய்திகளை அனுப்ப முடியுமோ எனக்கே ஆச்சரியமா இருக்கும். நாங்களாம் ஒரு காலத்துல டைப் ரைட்டிங் படிச்சிருக்கிறோம். டைப் ரைட்டிங் படிக்க போகும்போது 6 மாசம் 1 வருஷம் உட்கார்ந்து படிச்சு விரல்லாம் வீங்கி போய் சரியாலாம் ஒண்ணும் வராது. இவர்கள் உபயோகப்படுத்த கட்ட விரல் மாத்திரம்தான். செய்தி போவதும் வருவதும் மின்னல் வேகம், அவ்வளவு டைப்பிங் எல்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொண்டாங்க. இது நமக்கு வெளியே பார்க்க நல்லது மாதிரி தெரிஞ்சாலும் இது பயங்கரமான சமுதாயத்தை சீர்குலைக்கும் ஒரு சீர்கேடு என்பதை உங்கள் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளணும். கவர்மெண்ட் செல்போன் உபயோகத்தின் அந்த பரிமாணங்களை கட்டுப்படுத்த வேண்டும் சீக்கிரம். அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். போன் என்றால் அதுல இவ்வளவுதான் என்ற வரைமுறைகளை வரையறுத்து வைக்கணும். இன்டர்நெட் என்றால் அதுல இவ்வளவுதான் என்ற வரைமுறைகளை வரையறுத்து கவர்மெண்டே நினைச்சா செய்ய முடியும். அது போன் என்ன, இந்த அளவுக்கு தான் அந்த போனை பயன்படுத்த முடியும். போன்ல மேல எந்த வசதி வைக்க கூடாது, வச்சா நாங்க லைசன்ஸ் கொடுக்க மாட்டோம்னு ஒரு கவர்மெண்ட் நினைச்சால் கண்டிப்பா செய்யலாம். அது செய்யும்படிக்கு அது செய்யணும். எப்படி செய்யும்? நீங்க ஜெபித்தால் அது செய்யும். அல்லேலூயா. கொஞ்ச நாள் என்ன செய்யுமா, செல்போன் மூலமாக கிரைம் பெருகும். நடந்தது செல்போன் மூலமாக. செல்போன்ல வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த மாதிரி உள்ள செல்போனை வாங்கி ஒரு ஆண் பேசினா அந்த குரலை மாத்தி பேசினா ஒரு பொண்ணு பேசுற மாதிரி கேட்கும் நம்ம பேசுற சத்தம். ஒரு பெண்ணு அதுக்கு இன்னொரு பட்டன் இருக்கு, அந்த பட்டன் அமைக்கிட்டு பேசினா ஆம்பளை பேசுற மாதிரி பேசும். மதுரையில ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு சாப்ட்வேர் என்ஜினியர் ஒரு ஆள், அவருக்கு தினம் ராத்திரில ஒரு பையன் போன் பண்ணி ஒரு பொம்பளை பேசுற மாதிரி பொண்ணு பேசுற மாதிரி பேசுறது. உங்களை ரொம்ப நேசிக்கிறீங்க, உங்களை பார்த்தேன், உங்க ஸ்டைலும் அழகும் டாக்டர்லாம் பேசிக்கொண்டு இருப்பார். 2 பேரும் இவனும் பேசிக்கொண்டே இருப்பாரு. கடைசியில ஒரு நாள் அந்த பொண்ணு பொண்ணு இல்ல பையன், அந்த பொண்ணு அங்கிருந்து பேசுது. பார்த்தா குரல் குயில் போல இருக்கிறது, அழகா. இவனு மயங்கிட்டான். நீ எப்படி இருப்ப, அப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இவன் சொல்ல அவன் சொல்ல 2 பேரும். கடைசியில ஒரு நாள் வாங்க கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குரல். இவரும் பையகை எடுத்துட்டு கொடைக்கானல் போவோம் அப்படின்னு சொல்லி கொடைக்கானல் புறப்பட்டு போனா, கொடைக்கானல் அந்த குறிப்பிட்ட இடத்துல நீங்க அந்த பெரிய மரத்தடியில நில்லுங்க, நானும் அங்கதான் நிப்பேன், 2 பேரும் டூயட் பாடிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் இந்த பொண்ணு சொல்ல. இவன் அந்த மரத்தடியில போய் நின்றால் அங்கே கார்ல கருப்பா 4 தடியன் நிக்கிறான். யாருங்க? நாங்கதான். போன்ல பேசுறது நாங்கதான். நீங்க தானா? என்னடா இப்ப பேசினா மாடு மாதிரி பேசுற, அப்ப பேசினா குரல் மாதிரி பேசுற, பத்தியா? இது எவ்வளவு பணம் கொண்டாந்த அந்த பொண்ணு மாதிரி பேசும்போது சொல்லியிருக்கான், நம்ம 2 பேரும் போறதுக்கு எனக்கு செலவுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து இவ்வளவு பணம் வேணும், எடுத்துட்டு வான்னு எடுத்துட்டு வந்தான். உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். கொலை பண்ணி போட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க. அதை கொலை பண்ணி வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஓடி விட்டார்கள். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரியான ஆப்ஷன் எல்லாம் போன்ல வைக்க கூடாது. அதெல்லாம் போயிடணும். இன்டர்நெட் மூலம் நடக்கிற கிரைம் குற்றங்கள் ரொம்ப பயங்கரமானவைகள்.
அதுல நிறைய ஏமாற்றுத்தனங்கள் இவைகளெல்லாம் இருக்கின்றன. இதுல இருந்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நம்ம காப்பாற்றணும். அது என்ன செய்யணும்னா நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, பெருகி வருகிற வசதிகளும் எலக்ட்ரானிக் யுகம் நல்லதுதான், நல்லதுதான். ஆனா அது ஜனங்களை கெடுக்காதவருக்கு அதனுடைய காரியங்கள் கட்டுப்படுத்தப்பட்டதாக அமைக்கப்பட வேண்டும். கவர்மெண்ட்லுடைய மனசோட நீங்க பேசணும் ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கணும். நம்முடைய வாலிப தலைமுறை காப்பாற்றப்பட்டால் தான் சாத்தானுடைய திட்டங்கள் தவிடுபொடியாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சாத்தான் ஜெயித்து விட்டால், அவன் வாலிபர்களை கெடுத்து விட்டால், இனி வருகிற தலைமுறை கொடூரம் நிறைந்த தலைமுறையாய் தான் வரும். அதிலிருந்து இன்னும் அநேகரை அவன் எழுப்பி தன்னுடைய ஆட்சியை அவன் அமைத்துக் கொள்வதற்கு வழி வாய்ப்புகள் உண்டாகிவிடும். அதனால நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய வாலிபர்களுக்காக அதிகமா ஜெபம் பண்ணணும். வாலிபர்களுக்கு நீங்கள் தேவனை பற்றி அதிகமாய் சொல்லிக் கொடுக்கணும். வாலிபர்கள் எப்படியெல்லாம் ஜெபத்துல நடந்து கொள்ள பரிசுத்தமா இருக்கணும் என்பதை சொல்லிக் கொடுக்கணும். வாலிபர்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக காரியங்களை சபையிலும் கொண்டாடக்கூடாது, வீட்டிலையும் கொண்டாடக்கூடாது. அது நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். யோசிச்சு பார்த்து எதெல்லாம் அவர்களை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பதை நீங்கள் தவிர்க்க பழக வேண்டும். வேதத்தில் சொல்லி இருக்கிற ஒழுங்கு நெறிமுறைகளில் வாழும்படிக்கு வாலிபர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க கற்றுக் கொடுக்கணும். யோசேப்பு பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் வந்தும் அவன் பாவம் செய்யாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பு ஒரு வாலிபன், உலகம் திருமணமாகாத ஒரு வாலிபன், பாவம் செய்வதற்கு எல்லா வாய்ப்பு வந்து பாவம் செய்யாம போனதுக்கு என்னத்துக்கு காரணம் தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்க அவர் கண்களுக்கு முன்பாக இந்த பாவத்தில் நான் உடன்படுவது எப்படி என்று ஒரு கேள்வி கேட்டான். அவ என்ன தெரியுமா? அவருடைய மனசுல எப்பவுமே எதை வச்சிருந்தார்னா, நான் எங்கிருந்தாலும் கர்த்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் பாதாளத்தில் இறங்கினால் அங்கேயும் நீர் இருக்கிறீர், வானத்துக்கு ஏறினால் அங்கேயும் நீர் இருக்கிறீர், உம்முடைய கண்களுக்கு மறைவாய் நான் எங்கு போவேன் என்று சொல்ல. அது மாதிரி அந்த நினைவை அவர் வளர்த்துக் கொண்டார். அது யாரு? உங்க தகப்பனார் சொல்லி கொடுத்திருப்பார். எங்க இருந்தாலும், ஒளிஞ்சிருந்தாலும், கூடாரத்துக்குள்ள இருந்தாலும், ஆட்டு மந்தைக்குள்ள இருந்தாலும், வெளியிருந்தாலும், நாம் பார்க்கலனாலும் கர்த்தர் பார்த்துட்டே இருக்காருப்பான்னு சொல்லி கொடுத்திருப்பார். அது அவருடைய மனதில் அதை ஆழமா இருத்தி கொண்டார். கர்த்தர் என் மேல் தம்முடைய கண்களை வைத்திருக்கிறார், அவர் இமைகள் என்னை சோதித்து அறிகின்றன, அவருடைய பார்வைக்கு மறைவாக நான் எங்கும் போக முடியாது. வானத்திற்கு ஏறினால் அங்கேயும் அவர் இருக்கிறார், பூமியிலே நான் தாபரித்தால் அங்கேயும் அவர் இருக்கிறார், பாதாளத்தில் இறங்கினால் அங்கேயும் நீர் இருக்கிறீர், உம்முடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன் ஆண்டவரே என்று சொல்லணும். காரியத்தை உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாய் விதைத்து வைத்து விட்டால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தங்களை தாங்களே அவர்கள் காத்துக் கொள்வார்கள். அவருடைய பார்வை வரும். ஏதாவது காரியம் செய்யும் போது ஐயோ ஆண்டவர் பார்க்கிறாரே அப்படின்னு காரியம் வரும். அதனால இந்த காரியங்களில் நீங்கள் கவனமாக, திருச்சபை தலைவர்கள் பிள்ளைகளுடைய இருதயத்துல பக்தி ஊட்டுங்க. பக்தி, தேவன் மேல ஒரு மதிப்பச்சத்தை உருவாக்குங்கள். ரெவரன்ஸ், தேவனுக்கு ஒரு மதிப்பச்சம். மதிப்பு மாத்திரம் இல்ல, மதிப்போடு கூடிய பயம், பயபக்தி அந்த மனிதர்களுக்குள்ளே உண்டாக்கினா அவர்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும். வாங்க நேயர்களே, இந்த வாருங்கள் தொழுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை ஆண்டவரை ஆராதித்தும் கர்த்தருடைய வார்த்தையும் கேட்டும் ஒவ்வொரு பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை தொடர்ந்து எங்களுக்கு எழுதிட்டு இருக்கீங்க. இனியும் எழுத மறக்காதீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மான்சி.